மூட்டு ஊசியை பற்றி இன்றைக்கி பேசலாம். அதில் பல வகைகள் இருக்குது. ஓகே, நம்பர் 1 வந்து ஸ்டீராய்டு ஊசிங்கிறது. 2வது வந்து பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாங்கிறது. 3வது வந்து ஹைலூரோனிக் ஆசிட் மூட்டு உராய்வு நீரை பொறுத்தது. இதில் எந்த ஊசி யாருக்கு எவ்வளவு தேவைப்படும், எந்த மாதிரி டைமில் அந்த ஊசியை போட்டால் எவ்வளோ உபயோகப்படுங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம். ஒருத்தருக்கு ஊசி போட்டதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு 2 வருஷம் வலி கம்மியாச்சு, எனக்கும் அதே அளவு வலி கம்மியாகும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில பேருக்கு தான் அந்த ஊசி சில டைம் தான் வேலையாகும். ஸோ அதை ஒரு மருத்துவர் ஆர்த்தோ டாக்டர் பார்த்து எக்ஸ்ரே இதை எடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை என்ன ஏதுன்னு கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எந்த ஊசின்னு நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதை ஒரு குறிப்பிட்ட வகையில் குறிப்பிட்ட டைமில் தான் நம்ம அதை கவனமாக செலுத்த வேண்டி வரும். அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்குதானா இருக்குது. அதை கவனமாக செலுத்தலைன்னா சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு.